ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய சிறகடிக்கும் ஆசை அப்படிங்கிற ஒரு சீரியலில் முத்து மீனா அப்படிங்கிற கேரக்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரை தவிர பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் சொல்லணும். ஸோ அந்த மனோஜ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுற அந்த ஒரு நபர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. கண்டிப்பாக எல்லாரோட வீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அண்ணனோ தம்பியோ அந்த மாதிரி இருப்பான். அதாவது ரொம்ப சுயநலமாக இருப்பாங்க. எல்லா வில்லத்தனமும் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி முகத்தை வச்சுப்பாங்க. ஸோ முள்ள மாதிரி தனம் முடிச்சு வைக்கிறது எல்லாமே பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரிலாம் இருப்பாங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க மாதிரி வெளியே காமிச்சிப்பாங்க. பட் ரொம்பவே சுயநலமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒரு நபராக ஆனவர் தான் நம்ம மனோஜ். சாரி அவரோட உண்மையான பேர் ஸ்ரீதேவா. ஸோ அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இவர் பார்த்திங்க அப்படின்னா திருச்சியில் தான் பிறந்து வளர்ந்துருக்காரு. திருச்சியில் தான் படித்து முடிச்சிருக்காரு. ஸோ முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே இவருக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்ததுனால எப்படியாச்சும் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இவர் வச்சு நடிக்க வச்சுருக்காங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுனால, ரொம்ப பர்சனாலிட்டியாக இருக்கிறதுனால இவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சிருக்காரு. நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல குளிச்சு முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகும்போது தான் இவருக்கு ஒரு கால் வந்திருக்கு. அதாவது ஏற்கனவே நிறைய கால்ஸ் வந்திருக்கு. இவர் எடுக்காமல் குளிச்சுட்டு இருந்ததுனால சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது அந்த காலை ஃபோன் எடுத்து பார்த்துருக்காரு. யார் அது இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து ஒரு மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நீ நாளைக்கு காலையில் ஒரு 5 மணிக்குள்ளே சென்னை ரீச் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் உன்னை இப்போவே பார்க்கணும், வீடியோ காலில் வர முடியுமா, உங்கள் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. கேட்டப்போ இல்லை சார், நான் இப்போ வந்து குளிச்சுட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கேன், ஸோ நான் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் எல்லாமே நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ஸோ கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணதுக்கப்புறம் சரி எப்படியாச்சும் நீ வந்து நாளைக்கு காலைல ஒரு 5 மணிக்கெலாம் சென்னை வந்து ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே இவருக்குமே என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஸோ உடனே என்ன பண்ணிட்டாராம், கண்ணை மூடிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு சென்னைக்கு வந்திருக்கார். ஸோ வந்ததுக்கப்புறம் அவருக்கு கிடச்ச ஒரு முதல் வாய்ப்பு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, கலர்ஸ் டிவியில் பார்த்திங்க அப்படின்னா அப்போ அம்மன் சீரியல் அப்படிங்கிற ஒரு சீரியல் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சீரியலில் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதை தொடர்ந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. விஜய் டிவியில் பார்த்திங்க அப்படின்னா நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற அந்த சீரியல் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 சீரியல்ஸ்லாம் நடித்ததுக்கப்புறம் இப்போது விகடன் டிவியில் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சீரியல் சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற அந்த சீரியலில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு சின்ன வயசுலேருந்து ஆக்டிங் மேலே ரொம்ப ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட். நடித்தா சினிமாவில் தான் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருந்திருக்கு. ஸோ இந்த 4-5 ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் போதும், நடித்தா சினிமாவில் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிருக்காரு. ஜீ தமிழில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீரியலுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துலையும் போய்ட்டு இதுக்கப்புறம் நான் சினிமாவில் தான் நடிக்க போகிறேன், சீரியலில் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசலாம் தான் போயிருக்காரு. ஸோ பேசிவிட்டு திரும்பி வரும்போது தான் இவருக்கு ஒரு கால் வந்திருக்கு. இந்த மாதிரி விகடன் டெலிவிஷனில் வந்து இந்த மாதிரி கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு சீரியல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவருடைய அந்த மேனேஜர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை இவருக்கு இருக்கிறதுனால இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா சரி நான் வந்து போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சீரியல் பண்ணுறோம், இந்த சீரியலில் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கே நடித்து காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவருமே சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ அது அவங்களுக்கு பிடிச்சி போக இவர் வந்து அந்த கேரக்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தான் அதில் நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டார். ஸோ அதை தொடர்ந்து இந்த சீரியல் நடிச்சிட்ருக்காரு. ஸோ ரொம்ப மிகப்பெரிய ரீச் வந்து இந்த சீரியலில் வந்திருக்கு அவருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா மனோஜோட உண்மையான அம்மா எங்கேயாவது பார்த்தா கூட என்னங்க உங்கள் பையன் இந்த மாதிரி சீரியலில் இவ்வளோ அடி வாங்குறான், பாவங்க அவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மனோஜ் அப்படிங்கிற கேரக்டர் நல்லாவே ரீச்சாக இருக்குது. ஒரு எல்லாருமே நல்ல அண்ணனா தம்பியா ஒரு அம்மாவா அந்த மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அம்மாவோட ஒரு சொந்த அம்மாவோட பையன் மாதிரி அப்படிலாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சீரியல்னால் ஒரு மிகப்பெரிய ரீச் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இன்னும் அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். கண்டிப்பாக அவருடைய கனவு, அதாவது சினிமா கனவு கண்டிப்பாக அவருக்கு வந்து நினைவாகும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. அதுவும் அவர் சினிமாவில் நடிக்கலை அப்படிங்கிறது மாதிரி இல்லை. ஸோ நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. 8 தோட்டாக்கள், அதுக்கப்புறம் ரீசெண்டில் வந்த துணிவு படத்துலலாம் கூட ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. பட் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து நான் ஒரு ஹீரோவாகவோ அப்படி நடிக்கணும் அப்படின்னு ஆசை. என்ன இப்போ ஹீரோவாகவும் எடுத்துக்கலான்னு பரவாயில்ல,
ஒரு செகண்ட் ஹீரோவோ தேர்ட் ஹீரோவோ கூட எடுத்தால் கூட எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனோஜ் பேசியிருக்காரு. அவர் ஆரம்ப காலத்துக்கத்தில் நினச்சிருக்காரு அப்படின்னா சினிமாவுக்கு பர்சனாலிட்டியாக இருந்தால் போதும், திறமை இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் போதும், அது இருந்தால் நமக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காரு. பட் ரியாலிட்டியே வேறு இல்லையா? ஸோ சினிமாவுக்கு இது மட்டும் பத்தாது, ரெக்கமெண்டேஷன், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துருக்கு அவருக்கு. ஸோ இதை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நான் சினிமாவில் தான் நடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவருடைய ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.